இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற பெஸ்ட்டான வில்லன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னதான் இப்போ புதுசாக நிறைய வில்லன்கள் வந்தாலும் 90s கிட்ஸ் பார்த்து பயந்த அந்த வில்லன்களை இன்னைக்கு வரைக்குமே யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா அப்போ இருந்த வில்லன்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு தரமான வில்லன்களாக தான் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது கில்லி படத்தில் வர முத்துப்பாண்டி கேரக்டர் தான். இந்த வில்லன் ரோலை இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பிரகாஷ் ராஜ் இந்த படத்தில் வேற லெவலில் நடிச்சிருப்பாரு. I love you. என்னதான் பிரகாஷ் ராஜ் நிறைய படங்களில் வில்லனா நடிச்சிருந்தாலும் இந்த கில்லி படத்தில் வர முத்துப்பாண்டி கேரக்டர் தான் அவரோட அடையாளமாகவே மாறி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் தரமான சம்பவத்தை பண்ணியிருப்பாரு. பொதுவாக எல்லா படத்துலையும் ஹீரோ தான் ஹீரோயினை லவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கில்லி படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துப்பாண்டி வில்லனா இருந்துட்டே ஹீரோயினை லவ் பண்ணுவாரு. அதுவும் ஹீரோவை விட முத்துப்பாண்டி தான் அதிகமாக த்ரிஷாவை லவ் பண்ணுவாரு. நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். உன்னை நான் நெஞ்சில வச்சிருக்க செல்லம். நீ என் கோட்டைக்கே மகாராணி. இந்த படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷத்துக்கு மேல ஆனாலும் முத்துப்பாண்டியை இன்னைக்கு வரைக்கும் யாருமே மறக்காம தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல இவரோட டயலாக்ஸும் பாடி லாங்குவேஜ் கெட்டப் ஸ்டைல் அப்படின்னு எல்லாமே பயங்கர மாசா இருக்கும். இவர் பேசின ஒவ்வொரு டயலாக்கையுமே இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாருமே மீம் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது முத்துப்பாண்டி கோட்டடி. முக்கியமா இவர் பேசின செல்லம் செல்லம் அப்படின்னு இந்த படத்துல அடிக்கடி ஒரு டயலாக் பேசுவார். அது இவரோட அடையாளமாவே மாறி இருக்கு. சோசியல் மீடியா இல்லாம நிறைய படங்கள்லையும் கூட அந்த டயலாக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இவர் பேசுற ஒவ்வொரு டயலாக்குமே வேற லெவல்ல தான் இருக்கும். முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு சொல்ற அந்த டயலாக் ஆகட்டும், அதெல்லாம் நீ ஏன் சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற இந்த டயலாக் ஆகட்டும், செல்லம் ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்ற இந்த டயலாக் அப்படின்னு இந்த படத்துல இவர் பேசின ஒவ்வொரு டயலாக்குமே பயங்கர மாசா தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே அதை யாருமே மறக்க முடியல. அந்த டைம்ல முத்துப்பாண்டியை எல்லாருமே வில்லனா பார்த்தாலும் இப்போ எல்லாருமே நம்ம முத்துப்பாண்டியை ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த படத்துல வர ஹீரோ கேரக்டரை விட நம்ம முத்துப்பாண்டி தான் அதிகமா த்ரிஷாவை லவ் பண்ணியிருப்பாரு. இதை ஆடியன்ஸ் சொல்றது மட்டும் இல்லாம நம்ம பிரகாஷ் ராஜே இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படத்துல நான் தான் ஹீரோ, ஏன்னா நான் தான் த்ரிஷாவை உண்மையா லவ் பண்றேன், விஜய் தான் த்ரிஷாவை தூக்கிட்டு போறாரு, அதனால நான் தான் ஹீரோ அப்படின்னு பிரகாஷ் ராஜே சொல்லியிருக்காரு. இல்லப்பா விஜய் தான் என் படத்துல வில்லன்னு சொல்லியிருந்தேன். நான் ஹீரோ, த்ரிஷா ஹீரோயின், வில்லன்னா வந்தாரு. சொல்ல போனா விஜயை விட முத்துப்பாண்டி தான் அதிகமா த்ரிஷாவை லவ் பண்ணுவாரு. ஏன்னா ஒரு சின்ன கீரல் கூட த்ரிஷா மேல படக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு. ஆனா விஜய் த்ரிஷாவோட கழுத்திலேயே கத்தி வைப்பாரு. இந்த படத்துல நம்ம பிரகாஷ் ராஜா வில்லன் அப்படின்னு சொல்றதை விட ஒரு காதல் கிறுக்கன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு த்ரிஷாவை சைக்கோத்தனமா லவ் பண்ணுவாரு. த்ரிஷாவுக்காக எதை வேணாலும் இழக்க தயாரா இருப்பாரு. என்கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபாய் எடுத்துட்டு போறியா, எடுத்துட்டு போ. என்கிட்ட இருந்து 10 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போறியா, எடுத்துட்டு போ. அது எல்லாத்தையும் நான் திருப்பி சம்பாதிச்சிருவேன். ஆனா என் செல்லத்தை எடுத்துட்டு போனா எப்படிரா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவாரு. அது எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஆனா என் செல்லத்தை எடுத்துட்டு போனா எப்படிரா? இந்த மாதிரி டைலாக் எல்லாம் ஹீரோ தான் எல்லா படங்களையும் பேசுவாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா வில்லனா இருக்கிற முத்துப்பாண்டியே இந்த மாதிரி லவ் டைலாக்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாரு. ஒரு கவிதையாவே சொல்லுவாரு. அதாவது முத்துப்பாண்டி த்ரிஷாவை ஒரு சாமி சிலையாவும் அந்த சாமி சிலையை ஊர்வலமா கூட்டிட்டு போற ஒரு தேராவும் தன்னை நினைச்சுக்குவாரு. இந்த அளவுக்கு த்ரிஷா மேல பயங்கர பைத்தியமா இருப்பாரு. விஜய் கூட இந்த அளவுக்கு த்ரிஷாவை லவ் பண்ணியிருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு நம்ம முத்துப்பாண்டி த்ரிஷாவை உருகி லவ் பண்ணுவாரு. பொதுவாக எல்லா படத்துலையும் பாத்தீங்கன்னா வில்லன்கள் காசு பணத்துக்காக தான் வில்லத்தனத்தை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல முத்துப்பாண்டி அவர் பண்ற வில்லத்தனம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம த்ரிஷாவுக்காக தான் பண்ணுவாரு. த்ரிஷா மேல இருக்கிற அந்த லவ்வுக்காக தான் பண்ணிட்டு இருப்பாரு. த்ரிஷாவுக்கு 2 அண்ணன்கள் இருப்பாங்க. அந்த 2 பேரையுமே நம்ம முத்துப்பாண்டி போட்டு தள்ளிடுவாரு. எதுக்காக நினைச்சீங்க? காசு பணத்துக்காகவா? இல்ல, எல்லாமே முத்துப்பாண்டியோட காதலுக்காக தான். அந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க. மச்சான் இல்லாத வீட்டுல தான் பொண்ணு எடுக்கணும்னு ஜோசிகார அப்பவே சொன்னா, அது சரியா போச்சு அப்படிப்பாரு. மச்சன் இல்லாத வீட்டை தான் பொண்ணு எடுப்பேன் இந்த மன்னார்குடி ஜோசிக்கார சொல்லும் போது நான் நம்பல. நிஜம்தான் இல்ல என்ன மனுஷன். இந்த படத்துல நம்ம முத்துப்பாண்டி ஒரு வில்லனா மட்டும் இல்லாம வில்லத்தனத்தோட சேர்த்து காமெடியும் பண்ணி படம் முழுக்காவே ஒரு மிகப்பெரிய என்டர்டைனரா தான் நடிச்சிருப்பாரு. அதுலயும் முத்துப்பாண்டியோட ஆக்டிங் லெவல் எல்லாமே வேற லெவல்ல தான் இருக்கும். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா விஜய் த்ரிஷாவை கடத்திட்டு போயிருவாரு. அதனால விஜய் கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விஜயோட போட்டோவை வரைய சொல்லுவாரு. அங்க பாத்தீங்கன்னா அவர் விஜய் வரையறதுக்கு பதிலா ஜெமினி கணேசனை வரைஞ்சு வச்சிருவாரு. அந்த சீன்ல நம்ம பிரகாஷ் ராஜ் பேசுற டயலாக்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். பயங்கர காமெடியாவும் இருக்கும். ஒரு போலீஸ் விஜயை பார்த்திருக்கேன்னு சொல்லுவாரு. அவரை கூப்பிட்டு பிரகாஷ்ராஜ் கேட்பாரு எப்படி இருந்தா அப்படின்னு. உடனே அவர் நெருப்பு மாதிரி இருந்தான்னு சொல்லிடுவாரு. அதெல்லாம் நீ ஏன் சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டைலாக் எல்லாமே பயங்கர மாசா இருக்கும். எப்படி இருந்தா நெருப்பு மாதிரி இருந்தா சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன் சொல்றடி? நம்ம த்ரிஷாவை யாருமே டச் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாரு. இதை விட ஒரு சீன்ல மாடியில த்ரிஷா கூட பேசிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் பாத்துருவா. உடனே அவனை தூக்க சொல்லிடுவாரு. என்னடா பாக்குறீங்க?
அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. தூக்குங்கடா, தூக்குங்க. த்ரிஷாவை வேற யாருமே பார்க்க கூடாதுன்னு நினைப்பாரு. அந்த அளவுக்கு த்ரிஷாவை லவ் பண்ணுவாரு. த்ரிஷாவுக்காக அவங்க அப்பாவையே அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. முத்துப்பாண்டியோட அப்பா ஒரு மினிஸ்டரா இருப்பாரு. மினிஸ்டர்னு கூட பார்க்காம பப்ளிக்காவே அவங்க அப்பாவை அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. எல்லாமே நம்ம த்ரிஷாவுக்காக தான். அதெல்லாம் நீ சொல்லப்பட. இந்த அளவுக்கு த்ரிஷாவை உருகி லவ் பண்ண நம்ம பிரகாஷ் ராஜை வந்து அந்த டைம்ல எல்லாருமே வில்லனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் தெரியுது முத்துப்பாண்டி ஒரு வில்லன் கிடையாது, கதாநாயகன் அப்படிங்கிறது இப்பதான் எல்லாருக்குமே தெரியுது. எல்லா படத்துலயுமே ஹீரோவை தான் மக்கள் கொண்டாடுவாங்க. ஆனா முதன்முறையா கில்லி படத்துல தான் ஹீரோவுக்கு இணையா வில்லனையும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இந்த படத்துல விஜய் சைட்ல இருந்து பார்த்தா விஜய் ஹீரோவா தெரிவாரு. ஆனா அதுவே முத்துப்பாண்டி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டியும் ஒரு ஹீரோவா தான் தெரிவாரு. ஏன்னா அவர் பண்றது எல்லாமே காதலுக்காக தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம தனலட்சுமி கடைசி வரைக்கும் முத்துப்பாண்டியோட காதலா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. முத்துப்பாண்டி தான் வில்லனா நடிச்சு விஜய் கிட்ட பிரச்சனை பண்றாரு அப்படின்னு பார்த்தா த்ரிஷா முத்துப்பாண்டிக்கு மேல விஜயை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. விஜய் கஷ்டப்பட்டு முத்துப்பாண்டி கிட்ட இருந்து காப்பாத்தி த்ரிஷாவை கூட்டிட்டு வருவாரு. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா தார்பாயை வச்சு த்ரிஷாவை மூடி வச்சிருப்பாரு. ஆனா நம்ம த்ரிஷா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தார்பாயை தூக்கிட்டு முகத்தை போலீஸுக்கு காமிச்சு மாட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வில்லன்ஸ் எல்லாருமே பயங்கரமா துரத்திட்டு இருப்பாங்க. விஜய் த்ரிஷாவை கூட்டிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பாரு. ஓடுறதுக்கு பதிலா நம்ம தனலட்சுமி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சரி தண்ணி தெளிச்சாவது எழுப்பலாம் அப்படின்னு பார்த்தா மயக்கம் போட்டதே தண்ணிக்குள்ளதான். சரி அங்கிருந்து ஒரு வழியை தப்பிச்சு ஆடுகளுக்கு நடுவில் போய் ஒளிஞ்சிட்டு இருந்தா அங்கேயும் தும்மி காட்டி கொடுத்துருவாங்க. சரி இங்கதான் அப்படி பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயாவது போய் கம்முன்னு இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் கஷ்டப்பட்டு சப்பாத்தியை அவங்க அப்பா கிட்ட இருந்து திருடி கொண்டு வந்து கொடுத்தா அதையும் திங்க தெரியாம தின்னு விக்கல் எடுத்து விஜயை மாட்டி விட பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லிட்டு விஜய் போயிடுவாரு. ஆனா த்ரிஷா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு மேல போய் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு கொடுமை என்னன்னா விஜயோட அப்பா போலீஸா இருந்துட்டு த்ரிஷாவை தேடிட்டு இருப்பாரு. விஜய் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருப்பாரு. ஆனா நம்ம த்ரிஷா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஜயோட அப்பாவையே அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து சுத்தி காட்டுவாங்க. சரி ஒரு வழியா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிளைட்ல ஏத்தி விடுறதுக்கு கூட்டிட்டு போனா அந்த டைம்ல தான் காரப்பொரி வேணும்னு கேட்பாங்க. சரி அதையும் வாங்கி கொடுத்துட்டு திரும்பி பார்க்கறக்குள்ளேயே ஷாப்பிங் பண்ண போயிருவாங்க. எந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாமையே பண்ணிட்டு இருப்பாங்க. சோ தனலட்சுமியும் இந்த மாதிரி பயங்கரமா விஜயை டார்ச்சர் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில கிளைமேக்ஸ் சீன்ல பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டியே கம்முன்னு இருந்தாலும் நம்ம தனலட்சுமி விட மாட்டாங்க. போய் விஜயை அடிச்சிட்டு வர சொல்லுவாங்க. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இந்த இடத்துல அவனை போய் அடிச்சிட்டு வா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற வில்லன் ஆனந்தராஜ். இவரும் நிறைய படங்கள்ல கொடூரமான வில்லனா நடிச்சிருப்பாரு. படத்துல இவர் வந்துட்டாலே அடுத்தது இவர் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு எல்லாருமே பயப்படுற மாதிரி தான் இருக்கும். இதை பத்தி நடிகர் சிவகார்த்திகேயனே சொல்லியிருக்காரு. ஆனந்தராஜ் சார் நம்ம வந்து சின்ன வயசுல நம்மளாம் ஐயோ இவரா போச்சு யாரை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறாரோ. பாஷா படத்துல பாத்தீங்கன்னா இந்திரன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு நம்ம சூப்பர் ஸ்டாரையே கட்டி வச்சு அடிச்சிருப்பாரு. பாஷா படத்துல இவர் நடிச்ச ரோல் வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா யாராகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இன்னொரு சட்டம் இருக்கு தம்பி. அதான் இந்த இந்திரனோட சட்டம். ஒரு மிகப்பெரிய ரவுடியா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இவரை பார்த்தாலே எல்லாருமே பயந்துக்குவாங்க. ஆம்னியில தான் ஆனந்தராஜ் வருவாரு. அவருக்கு முன்னாடி 4 புல்லட் பின்னாடி 4 புல்லட்ல வந்து ஆளுங்க வருவாங்க. எதுக்காக வர்றாரு அப்படின்னா மார்க்கெட்ல வந்து மாமூல் வசூல் பண்றதுக்காக வருவாரு. இவரை யாராவது எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்கள கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிச்சிருவாரு. அதனால யாருமே இவரை எதிர்த்து பேச மாட்டாங்க. அப்படி ஒரு நாள் மார்க்கெட்ல வசூல் பண்றதுக்காக ஆம்னியில வந்துட்டு இருப்பாரு. உடனே 2 பொண்ணுங்களை பார்ப்பாரு. பொண்ணுங்களை பார்த்த உடனே ஆம்னியை பின்னாடி விட சொல்லி போய் நின்று அவங்கள பார்த்து ரசிச்சு வர்ணிச்சிட்டு தான் போவாரு. ரம்பையும் ஊர்வசி மாதிரி 2 சைட்டுங்க. என்ன மனுஷன். அந்த டைம்ல தான் நம்ம ரஜினியோட தம்பி வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அதனால ஆனந்தராஜை எதிர்த்து பேசி அவர் கூட சண்டை போட்டுருவாரு. உடனே நம்ம ஆனந்தராஜ் வந்து அவரை கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. அப்பதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து வாண்டடா அவரே வந்து என்னையவே அடிங்க அப்படின்னு வந்துருவாரு. அதனால ஆனந்தராஜ் வந்து ரஜினியை கட்டி வச்சு அடிச்சிருவாரு. ஆனா அப்ப தெரியாது ஆனந்தராஜுக்கு வந்து அவர் ஒரு மிகப்பெரிய டான் அப்படிங்கிறது தெரியாது. அது தெரியாம அவரை கம்பத்துல கட்டி வச்சு அடி அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ரஜினியோட தம்பி வந்து ஆனந்தராஜ் பிடிச்சி ஜெயில போட்டுருவாரு. அங்கிருந்து ரிலீஸ் ஆகி வந்த உடனே மறுபடியும் வந்துருவாரு. இந்த டைம் வந்து ரஜினி மேல கை வைக்காம அவரோட தங்கச்சி மேல கை வச்சிருவாரு. தங்கச்சி வேற டச் பண்ணி கையை தாண்டா. ரஜினி ஒரு சாதாரண ஆட்டோக்காரர் தானே, அவர்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட தங்கச்சி மேல கை வச்சிருவாரு. அப்புறம் ரஜினிக்கு கோபம் வந்து நம்ம ஆனந்தராஜ கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிச்சிருவாரு. இங்க வாங்கின அடியே சிலுக்குவார்பட்டி அப்படிங்கிற ஒரு படத்துல ஆனந்தராஜ் நடிச்சிருப்பாரு. அங்க போய் இந்த பிளாஷ்பேக் கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நான் இருக்கலாமா அப்ப விட்ட சவாரி. அப்புறம் கேப்டன் விஜயகாந்தோட பெரியண்ணா படத்துலையும் பாத்தீங்கன்னா வில்லனா நடிச்சு அவருக்கே டஃப் கொடுத்திருப்பாரு. நிறைய மக்களை வந்து கொத்தடிமையா வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பாரு. வேலை வாங்குறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பெண்களை எல்லாம் கெடுத்து கொண்டுருவாரு. ஆமாண்டா நான் தான் அவளை கெடுத்தேன். இது என்ன நீ புதுசா காலகாலமா நடக்கிறதானடா. முடியெல்லாம் பயங்கர ஸ்டைலா விட்டுட்டு துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு பயங்கரமா வேற மாதிரி ஒரு கெட்டப்ல நடிச்சிருப்பாரு. சரத்குமாரோட சிம்மராசி படத்துலயும் பாத்தீங்கன்னா வில்லனா நடிச்சு பயங்கரமா கலக்கியிருப்பாரு. இவர் பேசுற ஒரு டைலாக் வந்து பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா அதை சோசியல் மீடியால ஒரு மீம் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது அதான் நான் துப்புறேன். இன்னும் 90s வந்த நிறைய படங்கள்ல அவர் பயங்கரமான வில்லனா நடிச்சிருக்காரு. இப்போ வர நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா இவர் அதிகமா காமெடியனா தான் நடிக்கிறாரு. ஆனா முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர டெரரான வில்லனா தான் நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த லிஸ்ட்ல நாம அடுத்ததா பார்க்க போற வில்லன் பொன்னம்பலம். நம்ம தமிழ் சினிமால 90sல இருந்த கொடூரமான வில்லன்கள்ல முக்கியமான ஒரு வில்லன் தான் இந்த பொன்னம்பலம். நிறைய படங்கள்ல இவர் கொடூரமான வில்லனா நடிச்சிருக்காரு. ஆனா அது எல்லாத்தையும் விட மாஸ்டர் பீஸா இருக்கிறது நாட்டாம படத்துல இவர் நடிச்ச கேரக்டர் தான். KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல சரத்குமார் ரெட்டை வேடங்கள்ல நடிச்சு 1994 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் நாட்டாமை. இந்த படம் அந்த டைம்ல பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமா ஹிட் ஆச்சு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த படத்துல பொன்னம்பலம் நடிச்ச இந்த வில்லன் கேரக்டர் தான். கடவுளாவது கத்திரிக்காயாவது. ராஜவேல் அப்படிங்கிற பேர்ல ஒரு கொடூரமான வில்லனா பொன்னம்பலம் வந்து நடிச்சிருப்பாரு. இவர் அந்த படத்துல பேசின தாய்க்கிழவி அப்படிங்கிற டயலாக் வந்து இன்னைக்கு வரைக்கும் பயங்கர ஃபேமஸா இருக்கு. சோசியல் மீடியால அதை மீம் டெம்ப்ளேட்டாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தாய்க்கிழவி நீளமா பேசாத மூச்சு வாங்க. அதே மாதிரி நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படிங்கிற டயலாக்கும் இன்னைக்கு வரைக்கும் பயங்கர ஃபேமஸா இருக்கு. நிறைய படங்கள்லயும் அந்த டயலாக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. பொன்னம்பலம் வந்து இந்த படத்துல நாட்டாமையோட சொந்தக்காரராக தான் இருப்பாரு. ஆனா அவர் ஒரு பொண்ணை கெடுத்துருவாரு. அதனால வந்து இவங்களை ஊரை விட்டே தள்ளி வச்சிருவாங்க. இந்த தீர்ப்பை நாட்டாம சொல்றப்பதான் நம்ம பொன்னம்பலத்தோட அப்பா வந்து தீர்ப்பை மாத்தி சொல்ல சொல்லி நாட்டாமையை சுற்றுவாரு. அதுக்கப்புறம் நம்ம பொன்னம்பலத்தையும் அவங்க குடும்பத்தையும் 18 வருஷமா அந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 18 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த ஊருக்கு வருவாரு. திரும்பி வந்திருப்பாருன்னு பார்த்தா திரும்பி வந்திருக்க மாட்டாரு. மறுபடியும் நாட்டாம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. இந்த படத்துல ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா அடிக்கடி போய் சரத்குமாரை கரெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அதை நம்ம தலைவர் தான் செட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாரு. டீச்சரை இந்த ஊருக்கு கொண்டு வந்ததே நானாக்கு. சரத்குமார் தனக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லுவாங்க. நம்ம மக்கள் யாருமே நம்பாம அவங்கள அடிச்சு துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா நம்ம பொன்னம்பலத்துக்கிட்ட போய் என்ன தயவு செஞ்சு எங்க ஊருக்கே திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பொன்னம்பலம் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கள ஒரே அடியை மேல அனுப்பிச்சிட்டு அந்த பழியை தூக்கி நம்ம சரத்குமார் மேல போட்டுருவாரு. இந்த சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கொடூரமான வில்லனா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல இவரோட கெட்டப் பாடி லாங்குவேஜ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். முடிய நீளமா வச்சுட்டு இவர் பேசுற டயலாக் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க கொன்னு போடுவேன். ஒரு ஜமீனா தான் இவர் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. ஜமீன் அப்படின்னா நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர் நல்லதண்டா பண்ண மாட்டாரு. அவங்க கிட்ட வேலை செய்யற பொண்ணையே கெடுத்துருவாரு. 18 வருஷம் கழிச்சு திருப்பி ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அங்க போய் சாமி தான் கும்பிடுவாரு அப்படின்னு பார்த்தா சாமி கும்பிட மாட்டாரு. அங்க ஒரு டைலாக் சொல்லுவாரு, நான் வந்தது சாமி கும்பிடுறதுக்காக இல்ல, சாமி என்ன பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. கோயிலுக்குள்ள வந்தது சாமி கும்பிடுறதுக்காக இல்ல, நான் ஊருக்குள்ள வந்தது அவரு தெரிஞ்சுக்கணும் தான். இந்த படத்துல இவர் நடிச்ச வில்லன் ரோல் பயங்கரமா ஹிட் ஆனதால அடுத்ததா KS ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ண முத்து படத்துல ரஜினிக்கே வில்லனா நடிச்சு பயங்கரமா டஃப் கொடுத்திருப்பாரு. இன்னும் இந்த மாதிரி 90sல வெளிவந்த நிறைய படங்கள்ல நடிகர் பொன்னம்பலம் வந்து வில்லனா நடிச்சு மிரட்டியிருப்பாரு. தமிழ் சினிமாவில் இருக்கிற பெஸ்டான வில்லன்களை பத்தி நான் ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம பாருங்க.